स्वामी अय्यप्पो स्वामी शरणम अय्यप्प शरणम स्वामी शरणम अय्यप्प शरणम स्वामी अय्यप्पो अय्यप्प स्वामी स्वामी अय्यप्पो अय्यप्प स्वामी शबरपीठवे சுவாமி ஏன் சுவாமி இந்த நிலைமையில இது உங்களுக்கு தேவையா? இதை விடுறதுக்கு முடியல சாமி. நீங்க இதை விடலன்னா உங்களை இருமலும் விடாது. இது உங்களுக்கு நல்லதில்லை. தப்பு பண்ணிட்டேன் சாமி, மன்னிச்சிடுங்க சாமி, மன்னிச்சிடுங்க. எந்திரிங்க சாமி, எந்திரிங்க. சுவாமி, சபரிமலைக்கு வர்றது ஐயப்பனுக்காக இல்ல, நமக்காகத்தான். உங்களை பார்த்து மத்த சாமிங்க எல்லாம் கெட்டு போயிடுவாங்க. இனிமே பிடிக்க மாட்டேன் சாமி, இனிமே பிடிக்கவே மாட்டேன். சரி, தப்பு பண்ணிட்டேன் சாமி. இந்த மாதிரி புரியும்படியா யாருமே சொல்லல. சரணம் சொல்லுங்க. स्वामी अय्यप्पो अय्यप्पो स्वामी स्वामी अय्यप्पो अय्यप्पो स्वामी स्वामी अय्यप्पो अय्यप्पो स्वामी स्वामी अय्यप्पो अय्यप्पो स्वामी स्वामी शरणम अय्यप्प शरणम अय्यप्प शरणम स्वामी शरणम अय्यप्प शरणम ராஜாராம் சாமி, ராஜாராம் சாமி, கொஞ்சம் நில்லுங்க. என்ன சாமி? சங்கர் கன்னிசாமி பாத்தீங்களா? என்ன சாமி இப்படி கேக்குறீங்க? கன்னிசாமி பொறுப்பு உங்ககிட்ட தானே ஒப்படைச்சிருக்கேன். ஆமா சாமி, நான் வீட்டு ஞாபகமாவே வந்துட்டு இருந்தேன்னா திரும்பி பார்த்தா கன்னிசாமியை எங்கேயும் காணல. ஐயப்பா, இது என்ன சோதனை? நீங்க ஜாக்கிரதையா கூட்டிட்டு வருவீங்கன்னா நான் விட்டுட்டு வந்துட்டேன். சங்கர்சாமி, சங்கர்சாமி, ராஜாராம் சாமி, கண்டிப்பா அங்க இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்ல. ஏன்னா நம்ம சுவாமிகள் கூட்டத்திலேயே கடைசியா வந்த ஆள் நான் தான். அங்க பாருங்க. ஐய, கழுதைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஐயப்பா, என்ன நம்பி தான் புள்ளை அனுப்புனாங்களே, அவங்களுக்கு என்ன சொல்றது? ஐயப்பா, நம்ம சங்கர் சுவாமி இப்ப எங்க இருக்கான்னு தெரியலையே. சுவாமியே சரணமையப்பா. மாமா, மாமா, எங்க போயிட்டீங்க? மாமா, மாமா, என்னை விட்டுட்டு எங்க போயிட்டீங்க? மாமா, மாமா, அம்மா, ஐயப்பா, அம்மா, ஐயப்பா, ஐயப்பா, அம்மா, மணிகண்டா, ஐயப்பா, அம்மா, மணிகண்டா, கால அடிபட்டு, அம்மா, மணிகண்டா, அம்மா, வலிக்குது, ஐயோ, கால ரத்தம் வருது. உங்க கூட யாரும் வரலையாப்பா? எங்க மாமா கூட இப்பதான் சபரிமலைக்கு தடவையா வர்ற வழியில எங்க மாமாவை தவற விட்டுட்ட. சுவாமி, ஐயப்பா, ஐயப்பா, நீ வழி தவறி வந்தாலும் சரியான வழியில தான்ப்பா வந்திருக்க. கொஞ்சம் தண்ணி குடி. அம்மா, 18ஆம் படிக்கிற கூட்டிட்டு போறீங்களா? நான் எதுக்கு படிச்சுட்டு போகணும்? நம்ம 2 பேரும் எங்க இருந்தாலும் கருணையோட அவன் அழைச்சிட்டு போவான். எல்லாரும் அவன் பிள்ளைங்க தானே, அதுலயும் சின்ன பிள்ளைங்களை கண்டா அவனுக்கு ரொம்ப உசுறு. எதுக்கு? எதுக்குன்னா அவனும் ஒரு சின்ன பிள்ளை தானே. ஆஹா, ஆமாப்பா. மகாதேவனுக்கு முதல் மகன் கணபதி, 2வது மகன் சுப்பிரமணியன், 3வது மகன் தான் மணிகண்டன். என்னது, 3வது மகன் மணிகண்டனா? ஆமாப்பா, சிவா விஷ்ணு அம்சம் தானே மணிகண்டன். அந்த கதை உனக்கு தெரியாதப்பா? சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. மணிகண்டா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பா, என்னாச்சுப்பா? நான் சபரிமலைக்கு போயிருந்தேன், ஐயப்பனை பார்த்தேன். அப்படியா? அவர் தரிசனம் கிடைச்சது. பாத்தியாப்பா, அந்த ஐயப்பன் கதையை கேக்குறப்பவே அந்த சுவாமி உனக்கு தரிசனம் கொடுத்துட்டான். பாத்தியா? அதுதான்ப்பா அவன் மகிமை. சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. स्वामीये स्वामीये स्वामी शंकर स्वामी, स्वामी शरण शंकर स्वामी, स्वामीये शंकर स्वामी, स्वामीये शंकर स्वामी. ராஜாராம் சாமி, ராஜாராம் சாமி, என்ன சாமி இப்படி பத்திரி போய் வரீங்க? என்னாச்சு? குருசாமி, பெரிய தப்பு நடந்து போச்சு.
எனக்கு எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம கூட வந்த சங்கர் சுவாமி எங்கேயும் காணல சாமி. கவலைப்படாதீங்க ராஜாராம் சாமி. அந்த கன்னிசாமிக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. அவர் எங்கேயும் போயிருக்க மாட்டார். குருசாமி, அந்த கன்னிசாமி எங்களுக்கு முன்னாலையும் போகல, பின்னாலையும் வரல. அதான் சுவாமி எனக்கு கவலையா இருக்கு. குருசாமி, உங்களை நம்பிதானே வந்திருக்கோம். கவலைப்படாதீங்க. நாமெல்லாம் நம்பி இருக்கிற அந்த ஐயப்பன் நம்மளை கைவிட மாட்டார். நான் வருஷா வருஷம் பக்தியோட சபரிமலைக்கு வர்றது உண்மையா இருந்தா, நான் நிஷ்டையோட விரதம் இருக்கிறது உண்மையானா, அந்த கன்னிசாமி சன்னிதானத்துல நம்ம கண்ணு முன்னாடி கண்டிப்பா இருப்பார். இது சத்தியம். வாங்க. சுவாமியே ஐயப்போ, சுவாமியே ஐயப்போ, ஐயப்போ சுவாமியே. சத்தியமாய பொண்ணு 18ஆம் படிகளே, சத்தியமாய பொண்ணு 18ஆம் படிகளே, சுவாமியே ஐயப்போ, சுவாமியே சங்கர் சுவாமி, குருசாமி, சங்கர் சுவாமி சன்னிதானத்திலே இருப்பார் நீங்க சொன்னீங்களே, அது உண்மையாச்சு. அங்க பாருங்க. சுவாமியே சரணமையப்பா. அத நானா சொன்னதில்லை சுவாமி, அவன் என்ன சொல்ல வச்சது. வாங்க 18ஆம் படி ஏறுவோம். சுவாமியே சுவாமி, நீங்க எப்படி சன்னிதானத்துக்கு வந்தீங்க? சுவாமினாலே சன்னிதானத்துக்கு வந்துதானே ஆகணும். நம்ம குருசுவாமி நீங்க சன்னிதானத்தில் இருப்பீங்கன்னு ரொம்ப நம்பிக்கையோட சொன்னாரு. அதனாலதான் அவரை குருசாமிங்கிறாங்க. உங்களை நான் எங்கெல்லாம் தேடின தெரியுமா? எதுவா இருந்தாலும் தேடி கிடைச்சாதான் அதுக்கு மகத்துவம். நீங்க கல்லுலயும் முள்ளிலையும் காட்டுலயும் மேட்லயும் கஷ்டப்படுறீங்களோன்னு பயந்தேன். அப்போ கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேங்கிற அந்த பாட்டு வெறும் கோஷம் மட்டும்தானா? நீங்க என்னென்னமோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல சாமி. பிரபஞ்சத்துல எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் சுவாரஸ்யம் என்ன இருக்கு? பாப்பா, உங்க பேச்ச கேட்டா நான் விழுந்துடுவேன் போல இருக்கு. அப்படியா சொல்றீங்க? விழுந்தவன் வாழ்க்கை எழுந்தவனுக்கு ஒரு எச்சரிக்கை. அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல அபிஷேகத்துக்கு வாங்க. அபிஷேகத்துக்கு தானே? நான் இல்லாம அபிஷேகமா? ஆ? என்ன சொன்னீங்க? நடங்க சாமின்னு. சுவாமியே சுவாமி சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சுவாமியே சரணமையப்பா. சரணமையப்பா. கமலா, கமலா, குழந்தைக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நீங்க அனுப்புற ஐயப்பன் பிரசாதம் காப்பாத்திடுச்சு. பிரசாதம் நான் அனுப்பிச்சேனா? ஆமா, நீங்க அனுப்புற எல்லா கோயில் பிரசாதத்தினால கொஞ்சம் கொஞ்சமா குணமாகி கடைசியா வந்த ஐயப்பன் கோயில் பிரசாதத்தினால பூரணமா குணமாயிடுச்சு நம்ம பிள்ளை. கமலா, என்ன சொல்ற? நான் இப்ப பிரசாதம் அனுப்பிச்சேன். அப்படின்னா நான் அனுப்புனேனா? அது இல்ல, அன்னைக்கு நாம மலைக்கு புறப்பட்டு போய் இன்னைக்கு தானே பிரசாதத்தோட வர்றோம். சந்தேகமா இருந்தா வந்து பாருங்களேன். இது பாருங்க, ஸ்ருங்கேரி பிரசாதம், மூகாம்பிகை பிரசாதம், குருவாயூரப்பன் பிரசாதம், கடைசியா வந்த ஐயப்பன் பிரசாதம். ஆச்சரியமா இருக்க. ஐயப்பா, கூப்பிட்டீங்களா? நான் அந்த ஐயப்பனை கூப்பிட்டேன். அதுக்கு தான் நான் ஏன்னு கேட்டேன். நீ ஐயப்பனா? ஆமா.
சங்கரா. நீங்க கழுத்துல இருந்த மாலையை கழட்டிட்டீங்களா? இல்ல. மாலை கழுத்துல இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் என்னன்னு கூப்பிடணும்? ஐயப்பான்னு. இப்ப சொல்லுங்க, நான் யாருன்னு? நீ ஐயப்பன் தான். நீ ஐயப்பனே தான். என்னங்க இது? சங்கரன் எங்க இருக்கா? இவன் குரல் வெளியே கேக்குதே. இருங்க, நான் போய் பார்த்துட்டு வர்றேன்.